பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் 90ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு பீரியாட்டிக்கல் திரைப்படம். 90களில் இந்த படத்தோடைய கதைக்களம் இருக்க போது, அதாவது 1965ல் நடக்கக்கூடிய நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த படமாக மேக் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பராசக்தியாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டாக தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் இந்த படம் பணிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக ஈரோட்டில் நம்ம தளபதி விஜயோடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தோடைய தயாரிப்பாளரான ரெட்சைன் உதயநிதி அவர்கள் நம்ம இந்த படத்தை நம்ம ஜனநாயகன் படத்து கூட தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வராங்க. அதாவது ஜனவரி 14 வர வேண்டிய ஒரு திரைப்படத்தை ஜனவரி 10ஆம் தேதியே தேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோடைய தியேட்டர் கவுண்ட், கலெக்ஷன் கவுண்ட் இது ரெண்டுத்தையுமே குறைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முழு நோக்க எண்ணமாக இருக்குது. ஆல்ரெடி ரெட்சைன் தரப்பில் எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி மெயின் ஸ்க்ரீன், அதாவது இது மல்டிப்ளெக்ஸில் 2-3 ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதில் மெயின் ஸ்க்ரீனும் செகண்ட் ஸ்க்ரீனும் எங்களுக்கு தான் நீங்கள் தரணும், அதுக்கப்புறம் தான் எந்த படத்துக்கு நீங்கள் ஸ்க்ரீனை தரணும்னு சொல்லிட்டு இப்போவே அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஆட்சியில் இருக்கிறதுனால தியேட்டர் ஓனர்ஸும் மறுக்க முடியாது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து வலுக்கட்டாயமாக என்னுடைய படத்துக்கு தான் நீ தியேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடவை என்னென்னா முழு மூச்சா எங்கள் படம் தான் அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் தியேட்டர் கவுண்ட் ஈக்குவலாக இல்லாமல் சரிசமமாகவே இருக்காது. ஜனநாயகனுக்கு கம்மியாக இருக்கும், பராசக்திக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. பட் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10 தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் மோஸ்ட்லி நாளைக்கு வெளிவரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டைரக்டாக படத்தரப்பில் இந்த படம் ஜனவரி 10 ஐ மீன் இந்த படம் வேற ஒரு டேட்டில் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த இன்டைரக்டாக இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்பில் போட்டிருக்கிற எல்லா போஸ்டர்லையுமே, எல்லாமே போஸ்டர்லையுமே ஹேஷ்டேக் பராசக்தி ஜனவரி 14 அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இருக்கும். ஆனால் இன்னைக்கு போட்ட போஸ்ட்டில் அந்த ஹேஷ்டேகே இல்லை. ஸோ அதை வச்சு இன்டைரக்டாக கோட் வேர்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜனவரி 14 நாங்கள் வரல, வேற ஒரு டேட்டில் வரோம் அப்படின்றது. அந்த டேட்டை வந்து ஜனவரி 10, மேபி ஜனவரி 9 நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு சர்ப்ரைஸாக சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அவனுடைய அஃபிஷியல் அப்டேட் மோஸ்ட்லி நாளைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விதமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய சென்சாரை முடிச்சுட்டு அந்த விஷயத்த அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்களாமா. அதாவது சென்சார் ரிப்போர்ட்டோட நாங்கள் ஜனவரி 10 வரோம் அப்படின்ற மாதிரி அந்த அப்டேட் சொல்கிறதுக்காக இப்போதைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நாளைக்கு அந்த விஷயம் அஃபிஷியலாக வந்துடும். அப்படி நாளைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் சென்சார் வாங்கிட்டு அஃபிஷியலாக சொல்லிவிடுவாங்க. சென்சார் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணி விடுவோம். ஏன்னா அவங்களே அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாடி படத்துக்கு என்ன சென்சார் வாங்கியிருக்காங்க, ரன் டைம் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ண தான் போகிறோம். அது வேறு விஷயம். ஆனால் படம் வந்து ஜனநாயகன் படத்தை கூட போட்டி போடுறதுக்காக, ஐ மீன் வேணும்னே நான் ஒன்றா தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 10 கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயத்த அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.